எல்லாம் சரியாயிடும்க்கா, ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா. இல்ல தம்பி, என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போறா தம்பி. அவகிட்ட பேசாம நான் எப்படி இருப்பேன்? அவகிட்ட பேசணும் தம்பி. தயவு செஞ்சு நீயாவது அவகிட்ட சொல்லுப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? அக்கா, நாங்க பத்மா ஆண்டியை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல் எதுவுமே பேசல. இனியா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாம் சரியாயிடும்க்கா, ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா. போக போக அவங்கள நல்லா புரிஞ்சுப்பாக்கா. அவ இந்த வீட்டுக்கே வர முடியாதுன்னு சொன்னான். நான் தான் சமாதானப்படுத்தி இங்க கூட்டு வந்தேன். அதனால அவளை எதுவும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவகிட்ட பக்குவமா பேசி எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன்க்கா. இப்ப நீங்க சாப்பிட வாங்கக்கா. பேமா, முதல்ல நீங்க போய் எடுத்து வைங்க. எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். அங்கிள் வாங்க அங்கிள், நீங்க வந்தாதான் அக்கா வருவாங்க. அக்கா வாங்கக்கா. இனியாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ நல்லா சாப்பிட்டா. நான் தான் சாப்பிட வச்சு அழைச்சிட்டு வந்தேன். சாப்பிடாம இருக்கிறதுனால ஒன்னும் சாதிக்க முடியாது. வாங்கக்கா. கிருஷ்ணா வா கிருஷ்ணா, சாப்பிடலாம். வாங்கக்கா. அக்கா, நான் பேசுறக்கா இனியா கிட்ட. அவ மறுபடியும் உங்களை அம்மானு கூப்பிடுவா. என்ன நம்புக்கா. உங்க தம்பி மேல நம்பிக்கிறத வந்து சாப்பிடுங்கக்கா. வாங்கக்கா. தேவிமா வைங்க. பாருங்கக்கா, நல்லா சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும். நல்லா சாப்பிடுங்கக்கா. சாப்பிடுங்கக்கா. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். உடம்பு நல்லா இருந்தாதான் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா எல்லாமே நல்லபடியா அமையும். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம நல்லா சாப்பிடுங்கக்கா. எங்கேயோ இருந்த அக்கான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்த. உண்மையிலே எனக்கு தம்பி இருந்திருந்தா கூட. அக்கா, நோ சென்டிமெண்ட்ஸ், நோ எமோஷன்ஸ், நோ ஃபீலிங்ஸ். உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா டிஃபன்ல தான் இருக்கணும். பேசாம சாப்பிடுங்கக்கா. தம்பி, இனியம்மா பேசிட்டு போறத பாத்துட்டு இவங்க 2 பேருமே சாப்பிடாம இருந்துருவாங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். எப்படியோ சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிட்டீங்க. இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டம்தான். நீ இந்த குடும்பத்துக்கு மருமக மட்டும் இல்ல, ஒரு மக மாதிரிப்பா. எல்லாம் இவன் பண்ற வேலை. உன்னை நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஏமா தேனு, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் என்னென்ன தப்பா பேசினேன்? உண்மையதானே பேசினேன். நான் என்ன பேசினாலும் அவருக்கு தப்பாவே தெரியுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நிம்மதியா ஒரு கோயிலுக்கு கூட போக முடியல. எங்க போனாலும் ஒரே கேள்விதான் கேக்குறாங்க. என்ன உனக்கு புகுந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிறந்த வீட்லயே இருக்கேன்னு. ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் புகுந்த வீட்லயே இருக்கணும்னு ஆளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதனாலதான் நாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். 1000 தான் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் அண்ணன் வீட்லயே இருக்க முடியும்? ஏமா இந்த அண்ணன் வீட்டுல என்னமா குறை இருக்கு? வீட்டுல குறை இருக்கா? இல்ல சாப்பாட்டுல குறை இருக்கா? இல்ல போட்டுக்கிற துணிமணில குறை வச்சிருக்கனா? இல்ல பாசத்துல குறை வச்சிருக்கனா? அப்பா மாதிரி தானே உன்னை பாத்துக்கிறேன் நானு. சாப்பாடு துணிமணி மட்டும் இருந்துட்டா போதுமான? ஒரு பொண்ணு கழகு கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுல இருக்கிறது தானே முறை. அதானே நம்ம கலாச்சாரம். அந்த முறைப்படி நான் இருக்கேனா? சரி தேனு, அதனால என்ன இப்போ? இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். மனச லேசா வச்சுக்கணும் எப்பவுமே. போ, போய் முகத்தை கழுவு. காலையிலே அந்த வீட்டை பத்தி பேசி குழப்பத்தை உருவாக்கிட்டீங்களா? ஏங்க, உங்களுக்கு வேற சிந்தனையே வராதா? பேசாம போங்க. உடனே வாய்க்கு பூட்ட போட்டுருவீங்களே. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். பாவங்க, தேனுக்கு புகுந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசை. அது நியாயம் தானேங்க. ஆனா என்னைக்கு நிறைவேற போகுதுன்னு தான் தெரியல. பாப்போம். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்ன சொல்றீங்க? உறவுக்கு கை கொடு.